வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபகிரகம் வியதிபாதன் காரகத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வியதிபாதன் அப்படிங்கிறவர் ராகுனுடைய புதல்வன். அப்போ இதனுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறதான் அது பார்க்க போகிறோம். இந்த காரகத்துவம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். காரகத்துவம் தெரியல அப்படின்னா பலன்கள் சொல்ல முடியாதுங்கிறதுனால இந்த வியதிபாதனுடைய காரகத்துவம் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரகத்துவம் என்ன அப்படின்னா பலி கொடுத்தல். அதாவது இந்த பலி கொடுத்தல் அப்படிங்கிறது வியதிபாதனுடைய காரகத்துவம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ வியதிபாதன் எந்த ராசியில் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு வியதிபாதன் மகர ராசியில் இருக்கார் அப்படின்னா, மகர ராசியினுடைய அதிபதி யார்? சனி பகவான். அவருடைய டைம் நடக்கும்போது தான் இந்த வியதிபாதனுடைய காரகத்துவம் இயங்கும். அப்போ எப்படி இயங்கும் அப்படின்னா, பலி கொடுப்பாங்க. இந்த வியதிபாதன் டைம் வந்துருச்சு, அந்த திசை நடக்குது அப்படின்னா இந்த ஆள் நிறைய பலி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த ஆள் மேலே நிறைய பேர் கண் பார்வை, வக்கர கண் பார்வை பதிப்பாங்க. நிறைய பேர் நல்லா இருக்கான், இவன் இந்த மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொறாமப்பட்டு கண் திஷ்டி படும். அதை தான் வக்கர கண் பார்வைன்னு சொல்கிறோம். அடுத்து இவர் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னா, நாடு கடத்தல், கலகம் உண்டாக்குதல். அதாவது ஒரு பொருளை திருட்டுத்தனமாக வேறு நாட்டுக்கு கடத்துறது, அதுக்கப்புறம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த வியதிபாதன் செய்யும். இதுதான் இதனுடைய காரகத்துவம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பணத்திற்காக கொலை செய்தல். அதாவது ஒருத்தட்ட காசு வாங்கிட்டு இன்னொருத்தரை கொலை பண்ணுறது, காசுக்கு ஆசைப்பட்டு. அந்த மாதிரி குணங்களை இந்த வியதிபாதன் செய்யும். அடுத்து பிராமண சாபத்தை வாங்கக்கூடிய அமைப்பு. இப்போ ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிவிட்டு பிராமணர்கள் சாபம் இவருக்கு வழி வழியாக தொடரக்கூடிய அமைப்பும் இந்த வியதிபாதனால் ஏற்படும். அடுத்து குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிறது, நேர் வழியில் சம்பாதிக்காமல் பொய் சொல்லி திருட்டுத்தனம் பண்ணி ஏமாற்றி ஃப்ராட்ஜரி பண்ணி அது மூலிமா சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த வியதிபாதன் செய்யக்கூடிய காரகத்துவம். அதாவது ராகு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்த வியதிபாதன் செய்யும். ஏன்னா ராகுனுடைய புதல்வன். அப்போ அதில் நீங்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய தப்புகளினுடைய விளைவுகளை இந்த வியதிபாதன் செய்யும். இப்போ நீங்கள் டேரெக்டாக ஒருத்தர் தெரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா அது ராகுனால் அது பாதிப்பு ஏற்படும். அதுவே நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா ராகுனுடைய புதல்வனான வியதிபாதன் அந்த வேலையை செய்வார். எப்போ செய்வார் அப்படின்னா, அவர் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி அதிபதியினுடைய டைம் நடக்கும்போது இந்த வியதிபாதனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு செயல்படும். இது நல்ல விதமாக செயல்படுமா கெட்ட விதமாக செயல்படுமா அப்படிங்கிறது சுப கிரகங்களோட இந்த வியதிபாதன் சேர்ந்திருக்கும்போது கெட்ட பலன்கள் கொஞ்சம் குறையும். அதுவே பாவ கிரகங்களால் சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்களோட இந்த வியதிபாதன் சேர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப கொடூரமான கெட்ட பலன்களை அந்த ஜாதகர் அந்த திசையில் அனுப்பிப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வேறு என்ன வியதிபாதன் காரகத்துவம் அப்படின்னா, அமிலத்தால் காயம். இப்போ ஆசிட் யூஸ் பண்ணி ஆசிட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறது, அல்லது ஒரு கெமிஸ்ட்ரி பயோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு கெமிஸ்ட்ரி படிக்கிறது, அந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறது, இது போன்ற விஷயங்களால் அவங்க திடீர்னு அது மூலிமா காயம் ஏற்படுறது, இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வியதிபாதன் டைம் நடக்கும்போது ஒருத்தருக்கு வெண் புள்ளிகள், வெண் குஷ்டம் போன்ற அமைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த வியதிபாதன் இயங்குச்சு அப்படின்னா ஒரு மனிதரை நிம்மதியாக படிக்க விடாமல் தடங்கள் ஏற்படுத்தி ஆசையை தூண்டி பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆனால் ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமாக கொடுக்கும். இது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லி நோண்டி கேட்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியினுடைய தன்மை அதிகரித்து கொடுக்கும் இந்த வியதிபாதன் அப்படிங்கிற உபகிரகம். அடுத்து இந்த டைம் நடக்கும்போது, வியதிபாதனுடைய டைம் நடக்கும்போது ஒருத்தருக்கு விஷக்கடியினால் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ ஜந்துக்களால், உதாரணத்துக்கு பாம்புனாலேயோ தேளுனாலேயோ பூரானாலேயோ கடி ஏற்பட்டு அது மூலிமா விஷம் உடம்புல ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சங்கீத வாத்திய கருவிகளில் அனுபவம் இருக்கும். இந்த வியதிபாதன் இயங்குச்சு அப்படின்னா அந்த ஆள் சங்கீத வாத்திய கருவிகளில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளாக இருப்பார். அதில் ரொம்ப ஈடுபாடாக செயல்படுவார். அடுத்து மிருகங்களை அடக்கி ஆளுதல் போன்ற தன்மைகள் இந்த வியதிபாதன் செய்யும். மிருகங்களை அடக்கி ஆளுறது அப்படின்னா ஏதோ ஒரு நாயை கட்டுப்படுத்துறது, அது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுறது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கழுதை புலிகள், சிங்கங்கள், அந்த மாதிரி கொடூரமான விலங்குகள் இருக்குல்ல, அதை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை இந்த வியதிபாதன் செய்யுங்க. டிஃப்ரெண்ட்டாக யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை இந்த வியதிபாதன் செய்யும். அடுத்து ஒருத்தர் மானத்துக்காக தற்கொலை பண்ணுறது. அதாவது நல்ல கௌரவமாக வாழ்ந்தோம், திடீர்னு எதுவுமே சரியில்லை, சூழல் சரியில்லைன்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி எடுக்கிறது எல்லாமே இந்த வியதிபாதனுடைய
டைம் நடக்கும்போது தான் நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வேதிபாதன் மேசராசியில் இருக்காருன்னா, மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் தானே. அப்போ செவ்வாய் திசை நடக்கும்போது இந்த வேதிபாதன் வந்து இயங்கும். இந்த காரகத்துவங்கள் எல்லாமே அந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இடி விழுகிறது மூலிமா பாதிப்பு ஏற்படுறது, அதுவுமே வந்து வேதிபாதனுடைய காரகத்துவம் தான். இந்த டைம் நடக்கும்போது இடி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக வந்து முகத்தோற்றம் வந்து மாறுதல் அடைதல். ஒருத்தருடைய மூஞ்சி வந்து சம்மந்தமே இல்லாமல் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இல்லாமல் திடீர்னு வந்து மூஞ்சியே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக மாறக்கூடிய அமைப்பு வந்து இந்த வேதிபாதம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனுடைய திசையில். அப்போ இந்த உபகிரகமான வேதிபாதனுடைய காரகத்துவம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.